நாட்டில் பரிதவிக்கும் தமிழக மீனவர்களை தாயகம் அழைத்து வர இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஈரானில் தங்கியுள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட போர் சூழலால் ஈரான் நாட்டில் தங்கியிருந்து மீன்பிடித்து வந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொழிலின்றி தாங்கள் தங்கியுள்ள அறைகளிலேயே முடங்கினர். ஒரு கட்டத்தில் உணவுக்கு கூட வெளியே செல்ல முடியாத வகையில் பரிதவித்து வந்தனர். தற்போது போர் முழுவதுமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூற முடியாத சூழலில் தமிழக மீனவர்கள் அங்கேயே தங்கியிருந்து மீன்பிடி தொழில் செய்ய இயலாமலும், தொழில் இல்லாமல் அங்கே தங்கியிருக்க இயலாமலும் பரிதவித்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் தங்கியுள்ள பகுதியில் இந்திய தூதரக அதிகாரிகள் இதுவரை எவ்வித தொடர்பும் ஏற்படுத்தவில்லை எனவும், இதனால் தங்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இயலவில்லை எனவும் மீனவர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். அங்கேயே தங்களால் தொடர்ந்து தங்கியிருக்க முடியாது எனவும், தொழிலின்றி சரியான உணவு இன்றி வாழும் தங்களை தாயகம் அழைத்து வர மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்து ஈரானில் தங்கியுள்ள தமிழக மீனவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு வீடியோ பதிவு செய்து அனுப்பியுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இங்கே என்னன்னா, ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சுமார் 22 நாளாக இங்கே தமிழக மீனவர்கள் இங்கே எல்லாருமே சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே இந்தியன் எம்பசி வந்து எங்களை இப்போ பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே இங்கே வரல. இங்கேருந்து பல புரளிகள் இங்கேருந்து போகுது. பல பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புரளிகள் இங்கேருந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், மொத்தம் இங்கே மீனவ மக்கள் பாருங்கள், எல்லாருமே இங்கே ஒன்று கூடி இங்கே வெளியில் இறங்கி நிற்கிறோம். எங்களுக்கு கடல் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. நாங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே நிற்கிறோம். ஆனால் இங்கேருந்து எங்களால் எந்த உதவியும் எங்களுக்கு இங்கே இதுவரைக்கும் எந்த இதுவுமே வந்து கிடைக்கல. நாங்கள் ரொம்ப இங்கே சிக்கலான நிலைமையில இங்கே ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால் எம்பசி அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து பார்த்து எங்களை அணுக முடியுமோ அவ்வளோ தூரம் அணுகபடி தமிழக அரசுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்கள் சார்பாக, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இப்படி ரொம்ப சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கிறோம். அதனால் எங்களை எல்லாரையும் உடனே தமிழகத்திற்கு திரும்ப எடுக்குமாறு தமிழக அரசிடம் ஒரு பரிந்துரையாக இங்கே நாங்கள் கேட்கிறோம். வாழ்க்கை வந்துருக்காப்புல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.